ஆல்ப்ஸ் மலையடிவாரத்துல கார்ல போயிட்டு இருந்தப்போ வெரோனா ஊருக்கு வெளியே 2 சின்ன பசங்க எங்களை நிறுத்தினாங்க. காட்டு ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க. வாங்காதீங்கன்னு நம்ம டிரைவர் லூயிஜி சொன்னாரு. வெரோனால இன்னும் நல்ல பழம் கிடைக்கும், அதுவும் இல்லாம இந்த பசங்க வேற அப்படின்னு தோலை குலுக்கி அவங்க அழுக்கான தோற்றத்தை பத்தி சொன்னாரு. ஒரு பையன் பழைய ஜெர்சியும் வெட்டின காக்கி டவுசரும் போட்டிருந்தான். இன்னொருத்தன் ஒரு இராணுவ சட்டைய சுருட்டி அவனோட ஒல்லியான உடம்புல கட்டியிருந்தான். ஆனா அந்த 2 சின்ன உருவங்களை பார்த்ததும் அவங்களோட கருத்த தோலு, சிக்கலான முடி, உருக்கமான கண்களை பார்த்து ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. என் கூட வந்தவர் பசங்க கிட்ட பேசினாரு. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நிக்கோலா தான் பெரியவன், அவனுக்கு 13 வயசு. ஜாக்கோபோ அவனோட உயரம் கார் கதவு கைப்பிடி அளவுக்கு தான் இருந்தான். அவனுக்கு கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கும். அவங்களோட பெரிய கூடைய வாங்கிக்கிட்டு நாங்க டவுனுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம பசங்க 2 பேரும் ஷூ பாலிஷ் போடுற பெட்டியோட ஃபவுண்டன் பக்கத்துல பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதும் நாங்க போய் விசாரிச்சோம். எங்களை பார்த்து சிரிச்ச முகத்தோட பேசுனாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க பழம் பறிச்சு விற்கிற வேலை செய்றீங்கன்னு. நாங்க நிறைய வேலை செய்வோம் சார். எங்க 2 பேரையும் நம்பிக்கையோட பார்த்தா. அடிக்கடி டவுன் சுத்தி பார்க்க வரவங்கள ஜூலியட் கல்லறைக்கும் மற்ற முக்கியமான இடங்களுக்கும் கூட்டிட்டு போவோம். சரி, நான் சிரிச்சேன். எங்களையும் கூட்டிட்டு போங்க. நாங்க ஊரை சுத்தி வந்தப்போ அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து எனக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பசங்க மாதிரி தான் இருந்தாங்க, ஆனா அவங்க மனசுல ஒண்ணுமில்லாம ரொம்ப வெள்ளந்தியா இருந்தாங்க. ஜாக்கோபோ ஒரு அணில் மாதிரி துருதுருன்னு இருந்தான். நிக்கோலாவோட சிரிப்பு ரொம்ப இதமா இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சுது. அடுத்த வாரத்துல நாங்க அவங்கள அடிக்கடி பார்த்தோம், ஏன்னா அவங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு அமெரிக்கன் சிகரெட் பாக்கெட் வேணும்னாலும், இல்ல ஒபேரா பார்க்க டிக்கெட் வேணும்னாலும், இல்ல நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நிக்கோலாவையும் ஜாக்கோபோவையும் நம்பி கேட்கலாம். அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வேலை செய்யறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க. அந்த வெயில் காலத்துல கொளுத்துற வெயிலையும் பொருட்படுத்தாம ஷூ பாலிஷ் போடுறது, பழம் விற்கிறது, நியூஸ் பேப்பர் விற்கிறது, டூரிஸ்ட்டை ஊர் சுத்தி காட்டுறது, சின்ன சின்ன வேலை செய்யறதுன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு காத்தோட இருந்த ஒரு வெறிச்சோன சதுக்கத்துல லைட்டுக்கு கீழே கல்லு தரையில உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. நிக்கோலா ரொம்ப டயர்டா நேரா உட்காந்துருந்தான். விற்காத நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அவன் கால் கிட்ட இருந்துச்சு. ஜாக்கோபோ அவனோட அண்ணனோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருந்தான். மணி கிட்டத்தட்ட 12 இருக்கும். ஏன் நிக்கோலா இவ்வளோ லேட்டா வெளியே இருக்க? பாதுவால இருந்து வர லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்ததும் பேப்பர்ஸ் எல்லாம் வித்துடுவோம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க? 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல சார். ஆனா அடுத்த நாள் காலையில நான் ஷூ பாலிஷ் போடுறதுக்காக அந்த இடத்துக்கு போனப்போ நிக்கோலா கிட்ட, நிக்கோலா, நீயும் ஜாக்கோபோவும் இவ்வளோ வேலை செஞ்சு நிறைய சம்பாதிப்பீங்களே, ட்ரெஸ் எதுவும் வாங்க மாட்டீங்க, சாப்பாடும் கொஞ்சமாக தான் சாப்பிட்றீங்க, நான் உங்களை சாப்பிடும்போது பார்த்தா கருப்பு ரொட்டியும் அத்திப்பழமும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சொல்லுங்க உங்க பணத்தை வச்சு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். வெயில்ல கருத்து இருந்த அவன் முகம் வெளிரி போச்சு. தரைய பார்த்தான். நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு பணம் சேர்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அவன் என்னை ஓர கண்ணால பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினான். நாங்க ரொம்ப ஆசையா தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு வேற பிளான் இருக்கு. என்ன திட்டம்? சும்மா திட்டம் தான் சார். சரி,
நான் சொன்னேன், நாங்க திங்கக்கிழமை கிளம்புறோம். போறதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் செய்யணுமா? நிக்கோலா தலையாட்டிட்டான். ஆனா திடீர்னு ஜாக்கபோ சார் அப்படின்னு வேகமா சொன்னான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க வெளியூருக்கு போவோம். போலேட்டாவுக்கு இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரம். வழக்கமா சைக்கிள் வாடகைக்கு எடுப்போம். ஆனா நாளைக்கு நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதால உங்க கார்ல எங்களை அனுப்ப முடியுமா? நான் ஏற்கனவே லூயி கிட்ட ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் பதில் சொன்னேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நிக்கோலா அவனோட தம்பிய முறைச்சு பார்த்து கடுப்பாகிறான். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல சார். அது ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெறுப்போட சரிங்க அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் மதியம் நாங்க அந்த சின்ன கிராமத்துக்கு கார்ல போனோம். அது மலையில கொஞ்சம் உயரமா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பசங்க ஏதோ சின்ன குடிசைக்கு தான் போவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஜாக்கபோ சொன்ன மாதிரி நாங்க ஒரு பெரிய சிவப்பு கூரை வீடு முன்னாடி போய் நின்னோம். அது சுத்தி உயரமான சுவர் இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. நான் சுதாரிக்கிறதுக்குள்ள 2 பேரும் கார்ல இருந்து குதிச்சுக்காங்க. நாங்க சீக்கிரம் வந்துடுவோம் சார். 1 மணி நேரம் தான் ஆகும். நீங்க ஊருக்குள்ள காபி சாப்பிட போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர் ஓரமா மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் போனேன். ஒரு இரும்பு கேட் இருந்துச்சு. நான் டர்னுன்னு பெல் அடிச்சேன். கண்ணாடி போட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தாங்க. அவங்க நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்ததை பார்த்து நான் ஆடிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 சின்ன பசங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா. அவங்க முகம் மலர்ந்துச்சு. கதவை திறந்து என்னை உள்ள விட்டாங்க. நிக்கோலா மற்றும் ஜாக்கபோ, நான் கூட்டிட்டு போறேன். கூலான டைல்ஸ் போட்ட ஹால் வழியா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த பங்களா இப்ப ஆஸ்பத்திரி ஆயிருச்சு. ஒரு சின்ன ரூம் வாசல்ல நர்ஸ் நிறுத்தி அவங்க விரல உதட்டுல வச்சு கண்ணாடிய திறந்து பார்க்க சொன்னாங்க. அந்த 2 பசங்களும் தலையணையில சாஞ்சு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும். அழகா லேஸ்ல ஒரு சட்டை போட்டு அவங்க பேசுறத சாஃப்டா பார்த்து கேட்டுட்டு இருந்தா. பார்க்கறதுக்கே தெரிஞ்சுது அந்த பொண்ணு தான் அந்த பசங்களோட அக்கான்னு. ஒரு பூஜாடி இருந்துச்சு. அது பக்கத்துல பழம், புக்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்க உள்ள போக மாட்டீங்களா? லூசியா உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவா. நான் வேணான்னு சொல்லிட்டு திரும்பினேன். அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசில்ல. ஆனா கீழே வரும்போது அந்த பசங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்னு நர்ஸுக்கிட்ட கேட்டேன். அவங்களும் சந்தோஷமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல லூசியா அக்கா தவிர வேற யாருமே இல்ல. அவங்க அப்பா சிங்கர். அவரு ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெடிகுண்டுல அவங்க வீடு டேமேஜ் ஆயிருச்சு. அந்த 3 பசங்களும் தெருவுல நிக்கிற மாதிரி ஆனுங்க. முன்னாடி அவங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. லூசியா கூட சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா பசி குளிருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மாச கணக்குல அவங்க பாடுபட்டு ஒரு மாதிரி தங்குறதுக்கு ஒரு இடத்த உருவாக்கிக்கிட்டாங்க, இடிஞ்சு போன கட்டிடங்களுக்கு நடுவுல. அப்புறம் 3 வருஷத்துக்கு ஜெர்மானியர்கள் அந்த நகரத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு ஜெர்மானியர்களை சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. ரகசியமா எதிர்ப்பு இயக்கம் ஆரம்பிச்சப்போ இவங்க தான் முதல்ல போய் சேர்ந்தாங்க. யுத்தம் முடிஞ்சு ஒரு வழியா சமாதானம் வந்ததும் அவங்க தங்களுடைய ஆசை அக்கா கிட்ட திரும்பி வந்தாங்க. அவளை கண்டுபிடிச்சாங்க. அவளு முதுகெலும்புல காசநோய் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவங்க கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு வேகமா மூச்சு விட்டாங்க. அவங்க விட்டு கொடுத்தாங்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணுங்கிறதில்ல. அவங்களே அவளை இங்க கூட்டிட்டு வந்து எப்படியோ பேசி எங்களை சம்மதிக்க வச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. 12 மாசமா அவ இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஒரு நாள் அவ கண்டிப்பா நடப்பா, பாட்டு பாடுவா. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப விலை அதிகமா இருக்கு. காசு வாங்காம நாங்க நடத்தவே முடியாது.
ஆனா ஒவ்வொரு வாரமும் லூசியாவோட தம்பிங்க பணம் கட்டிடுவாங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கவும் மாட்டேன். வெரோனால வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எதுவா இருந்தாலும் அவங்க அதை நல்லா செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் ஒத்துக்கிட்டேன். இதை விட நல்லா பண்ண முடியாது. நான் வெளியில பசங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அவங்க வந்ததும் ஊருக்கு கூட்டிட்டு போனேன். அவங்க என் பக்கத்துல பேசாம உட்கார்ந்திருந்தாங்க. நானும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க ரகசியமா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு பிடிக்கும். நான் ஏற்கனவே சுவித நிறைஞ்ச அந்த ரகசியத்தை பார்த்தடிச்சு. அவங்களோட பாசம் என்ன ரொம்ப பாவிச்சது. உழைப்பு அவங்கள தகர்க்கல. அவங்களோட சுயநலமில்லாத செயல் ஒரு புது மதிப்பு கொடுத்தது. மனித சமுதாயத்துல ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது.